ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான சித்திரை மாதம் ராசி பலன்ல என்னன்னா, இந்த புது வருடம் சித்திரை மாதம் பிறக்கிறதே பாத்தீங்கன்னா சூரிய பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி மேஷ ராசி தான் முதல் வீடு. இந்த ராசியில் சூரிய பகவான் உச்சம், அதாவது அதிகபட்ச வலிமையை பெறக்கூடிய இடம் உச்சம் என்றது. அந்த இடத்துக்கு வரும்போதுதான் தமிழ் வருடமே பிறக்குதுங்க. இந்த பராப வருடம் பிறந்ததுக்கு அமைப்பு இதுதான். இந்த மாதத்தில், இந்த சித்திரை மாதத்தில் அனைத்து ராசிகளுக்குமே சக்சஸ், வேலை, தொழில் மாற்றம், முன்னேற்றம், மாணவர்கள் படிப்பு, கல்யாண வாழ்க்கை, ஏகப்பட்ட தடங்கள், சிக்கல்கள் இருந்தவங்களுக்கு எல்லாமே மாற்றத்தை நோக்கி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா அதாவது ஒரு மாதத்திலும் ஒரு கிரகங்கள் மாறும் போதுதான் அதுக்கான பலன்கள் நமக்கு ஒரு படியா நம்ம கொண்டு போவோம். ஸோ அதாவது சனீஸ்வரன் 12ஆம் வீட்டுல இருந்துட்டு ஒரு ராசிக்கும் விரைய சனியாகவும், 7.5 சனியாகவும், கண்டக சனியாகவும், அஸ்தாட்சம சனியாகவும் சிறு சிறு தொந்தரவுகள், தொல்லைகள், சங்கடங்கள் கொடுக்கும். இந்த பட்சத்தில் இந்த சூரியன் சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்கு வரும்போது முக்கியமா அனைத்து ராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா அரசியல் துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, கல்வித்துறையில இருக்கிறவங்க, அதாவது இப்ப டாக்டர், இந்த மாதிரி மாணவர்கள், உயர்கல்வி, ஸோ அனைத்து ராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த ஆசைகள், சுபகாரியம் பண்றது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இல்ல உங்க பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்றது, கல்யாண அமைப்பு, திருமண பாக்கியம் எல்லாம் நீங்க நடைபெறது, இந்த அமைப்பு எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா சூரியன் நவகிரகங்களின் தலைவனுங்க. ஏன்னா அவர் சில ராசிக்கெல்லாம் ராசி அதிபதி மறைவு ஸ்தானமான 8ஆம் இடம், 6ஆம் இடம் மறையும் போது நெகட்டிவான பலனும் கொடுக்கும் பட்சத்தில் சூரியன் ஒரு உயர்நிலைய பொறுப்புல இருக்கும் போது, இந்த மாதிரி ஆட்சியோ உச்சம் நிலையில இருக்கும் போது அவரோட தலைமையில அந்த பாவங்கள்லாம் நீங்கி, அதாவது அவனோட நன்மை தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் தான் சூரிய பகவான். அதனாலதான் இந்த மாதம் தமிழ் வருடமே பிறக்குது. சோ இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள், என்னென்ன யோகங்கள் உங்க ராசிக்கு இருக்குதுன்னு பார்ப்போங்க. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எதிர்பாராத பணவரவு, லாபங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா உங்க லாபாதிபதி சூரியன் உச்சம் பெறுகிறார் மேஷ ராசியில். உச்சம் பெற்று உங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்து வந்த கடன் பிரச்சனை, உங்களுக்கு 6ஆம் இடத்தில் புதன் சனி செவ்வாயோட இருந்து உங்களுக்கு அதுல எல்லாத்துலயுமே, அதாவது வேலை செய்யற இடத்துலயும் சரி, ஒரு மறைமுக எதிரிகள், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத கடன் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக கடன்ல சிக்கி அவங்களுக்கு ஒரு கேரண்டர் சைன் போட்டு தேவையில்லாத அவப்பெயர், பழி, இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல், முக்கியமா கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முழிச்சிருந்த துலாம் ராசிக்கு இந்த சித்திரை மாதம் சூரியன் உங்க லாபாதிபதி, பௌர்வருக்கு அதிபதி உச்சம் பெற்று உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்ற வருகிறார்கள். ஏன்னா இனிமே தாங்க உங்களுக்கு யாரு கூட எப்படி இருக்கணும், யார் கூட எப்படி பேசணும், யார் மூலயமா நமக்கு லாபம் வரப்போகுது, யாரால நம்ம முன்னேற போறோம், எதன் மூலயமா நம்ம தொழில் வளரப்போகுது, யாரு நமக்கு உதவ போறாங்க, யாரை ஃபாலோ பண்ணா நம்ம வெற்றி அடைய போறோம், எல்லாத்தையும் கத்துக் கொடுக்க போகுது இந்த மாசம். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குங்க. இனிமே நீங்க வைக்கிற ஒரு அடியும், ஒரு செயலும், ஒரு டிசிஷனும் உங்களை அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்கு இதை நிலைநிறுத்துங்க. ஏன்னா சூரியன் லாபாதிபதி உச்சம் பெற்று இந்த மாதமே தொடங்கும் போது நீங்க நிறைய முயற்சிகள்ல எல்லாமே தடை, சங்கடம், சிக்கல், கடன், நண்பர்களால துரோகம், நண்பர்களை நம்பி ஒரு பிசினஸ் பண்ணி அதுல லாஸ் ஆனது, இதனால குடும்பத்துல பிரச்சனை, உங்க வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாம, ஒரு தூக்க இன்மை இல்லாம, ஒரு குழப்பத்துல இருந்த துலாம் ராசிக்கு இந்த உச்சம் பெற்ற சூரியன் லாபாதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது இதுல இருந்து ஒரு ரிலீஃப், இதுல இருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கிற அமைப்பு இருக்குங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னா உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும், உங்க கௌரவ, உங்க வாக்குக்கு இனிமே மரியாதை இருக்கும். வேலை செய்யற இடத்திலும், தொழில் பண்ற இடத்திலும் இனிமே உங்க பேச்சின் மூலயமா, உங்க செயல் மூலயமா அதன் ஆதிக்கத்தை செலுத்துவீர்கள். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, அரசியல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இனிமே தாங்க பேரு. இனிமே பாருங்க, இந்த மாதம் நீங்க போய் பேசி பாருங்க, இவர் சொன்னா கரெக்டா இருக்குங்க, இனிமே அவர் சொல்றபடி கேட்போம் என்ற அமைப்பெல்லாம் உங்களை தேடி வருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் அதுக்குண்டான நீங்க இப்ப எதெல்லாம் முயற்சி பண்ணி தடைகள், சங்கடங்கள்லாம் ஏற்பட்டதோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாகை மாலை சூட நேரமா ஆயிடும். அதன் மூலயமா உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கையை நிரந்தரமாக்கி கொடுப்பார் இந்த சூரியன் 7ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது. அது மட்டும் இல்லாமல் உங்க ராசிநாதன், அதாவது சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல உங்களுக்கு
இப்படியே பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் வருவார். ஸோ உங்க ராசிநாதன் உங்களுக்கு உச்சம் பெற போறாரு. அவரும் வந்து ஆட்சி பெற்று ரிஷப வீட்டுல இருக்க போறாரு. ஸோ சூரியனும் அங்க உங்களுக்கு லாபாதிபதி உச்சம் பெறுகிறார். உங்க சுக்கிரன் ராசி அதிபதியும் அவரோட ரிஷப வீட்டில் ஆட்சி பெறும் போது உங்களுக்கு எதிர்பாராத திடீர் பணமழை வரப்போகுதுங்க இந்த மாசம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, திடீர் புகழ் எல்லாமே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு சில சங்கடங்கள், சச்சரவுகள் இதெல்லாம் கொடுத்திருந்தாலும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல, அதாவது 20ஆம் தேதி போல வந்து சூரியன் கூட வந்துருவார். ஸோ சூரியன் கூட வரும்போது நீங்க புதாதித்ய யோகம் பெற்று அறிவு கூர்மை வளம் பெற்று அறிவு சார்ந்த சிந்தனைகளுக்கு உங்களுக்கு அதை லாபத்தை நோக்கி செல்லும். அதனால இவ்வளவு நாளா நீங்க யோசிச்ச காரியம், முடிவு பண்ண காரியம் எல்லாம் தோல்வி, சங்கடம், சிக்கல், கடன் பிரச்சனையில மாட்டிக்கிறது, யாருக்கோ போய் சைன் பண்ண போயிட்டு பிரச்சனையில மாட்டிக்கிற அமைப்பெல்லாம் நீங்கி வியாபாரத்திலும் சரி, இப்போ வந்து வந்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் விஷயத்துல நீங்க பிரச்சனை எல்லாம் மாட்டிருந்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்து பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்ப டெவலப் ஆகும். சிறு சிறு மாற்றங்கள் கொண்டு வந்து அது முன்னேற்றத்தை கொண்டு போய் லாபங்களை கொண்டு அமைக்க இருக்கும் இந்த சித்திரை மாதம். அதுவும் இல்லாம சுக்கிரன், உங்க ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நீண்ட நாளா இருந்து வந்த தடைகள், சங்கடங்கள், மறைமுக எதிரிகள்லாம் விலகுவார்கள். திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு உண்டாகும். எதிர்பாராத லாபங்கள் வரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு லாபம், உயர்வு. முக்கியமா மாணவர்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு வெளிநாடு போற அமைப்பு, விசாக்காக காத்துட்டு இருக்கிற விசா அமைப்பு, அதாவது நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்காத அமைப்பு. ஸோ துலாம் ராசிக்கு இந்த சித்திரை மாதத்திலிருந்து விடிவு காலம் பிறக்குதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா ஒரு மனக்குழப்பம், சிக்கல், இந்த தொழிலை மறுபடியும் நடத்தலாமா, இல்ல இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போலாமான்ற ஒரு குழப்பம், நமக்கு வேற கமிட்மெண்ட் இருக்கு, இதை வச்சுதான் நம்ம அடுத்த மாசம் பண்ணணும், இல்ல அடுத்த மாசத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இந்த அமைப்பெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதை எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்ற குழப்பத்துல இருந்ததெல்லாம் மாற்றி உச்சம் பெற்ற சூரியன் லாபாதிபதி புதனோட சேரும் போது இதை உங்களுக்கு அனைத்து செயல்களும் திட்டங்களும் லாபத்தை கொடுத்து உங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லும். இனிமே உங்களுக்கு வெற்றின்னு எழுதிக்கலாங்க. துலாம் ராசிகளுக்கு இனிமேல் தாங்க வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்க போறீங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.